அனைவருக்கும் வணக்கம். அம்மா, இந்த வார்த்தை நம்ம சொல்லக்குள்ளேயே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளை வளர்த்தவங்க மட்டும் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்டானா இல்லையான்னு ரொம்ப கவலைப்படக்கூடிய ஜீவனில் அம்மாவும் ஒன்று. வளர்ந்ததுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகிறானா போகலையா அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நேரத்துக்கு தன்னுடைய மகன் மகளோ சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜீவனில் தாயாரும் ஒருவர். இந்த அம்மா அப்படிங்கிற கேரக்டர் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மகிட்ட போனதுக்கப்புறம் இந்த தாயாரோட அன்புக்கோசரம் நம்ம பல முறை இயங்குவது உண்டு. அதாவது அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் நம்ம தாயாரோட இப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு நிறைய அனுபவத்தில் உண்டு. அப்போ அம்மா அப்படிங்கிறப்ப இருக்கும் காலத்தில் தாயாரோட எந்தவித பிரச்சனைகளும் செய்யாமல் சுகமாக வாழ்ந்தால் அதுவே வாழ்க்கை. சில பேர் சொல்கிறது உண்டு, எங்கள் அம்மா மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளுங்க யாரும் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ ஒரு திருமணம் அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வரக்குள்ள, தாயாராக அம்மான்னு ஒரு சூழ்நிலை வரக்குள்ள அம்மாங்கிற கேரக்டருக்கு சில பாதிப்புகள் வரும். அப்போ தான் திருமணத்துக்கு அப்புறம் அம்மாக்காரி ரொம்ப பயப்படக்கூடிய என்னன்னாக்கா, தன்னுடைய மகன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். அதனால தான் மாமியார் மருமக பிரச்சனை நிறைய உருவாகுது. ஒரு ஜாதகத்தில் தாயாரோட அன்பு யாருக்கு கிடைக்காது? நல்லா புரிஞ்சுங்க. அம்மா இருப்பாங்க, உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாம் நிறையா இருப்பாங்க. ஆனால் தாயாரோட அன்பு யாருக்கு கிடைக்காது? இதை பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அல்லது 6ஆம் அதிபதியுடன் சந்திரன் இணைவு பெற்றிருந்தால் முழுமையாக அவங்களுக்கு தாயாரோட அன்பு கிடைக்காது. தாயாரோட அன்புக்கோசரம் இயங்கக்கூடிய ஜாதகராகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அம்மாவும் நம்மளை கை விட்டுட்டாங்க, உற்றார் உறவினர்களும் நம்மளை கை விட்டுட்டாங்க. அப்போ தாயாரோட பாசம் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்காது. அப்போ தாயாரோட அன்பு நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப ஏங்கி தவிர்க்கக்கூடிய ஜாதகர்களும் இவர்களே. சரி, இப்போ தாயாரோட அன்பு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம வழிபாட்டு முறையில் எப்படி இருக்குன்னா, பெண் தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வந்தாலும், அடுத்தது திங்கட்கிழமை காலை 1 மணி நேரம் சந்திரன் வரையில் எந்தவித உணவுகளை உட்கொள்ளாமல் இருந்தாலும் இதுவும் சந்திரனுடைய தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். அப்போ தாயாரோட அன்பு கம்மியாக இருக்கிறப்ப அதிக அளவு தண்ணீரை குடிக்கணும். தண்ணீர் மட்டும்தான் நம்ம மனசை சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. அப்போ தாயாரோட அன்புக்கு ஏங்குறவங்க வாழ்நாள் முழுவதும் குறைஞ்சபட்சம் தினமும் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, தாயாரின் ஏற்பட்ட அம்மா மூலிமா நமக்கு ஏற்பட்ட சங்கடங்களுக்கு நீங்களே உங்களுக்கு தீர்வுகளை தேடிக்கொள்ள முடியும். நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.